அப்போ யார் கட்டி கொடுக்காரு கேட்டேன். ராம்கோ சிமெண்ட் ஓனர் கட்டி கொடுக்காரு. இந்த சிமெண்ட்டு தனியாக இதுக்குன்னே தயார் பண்ண சொல்லியிருக்காங்க எங்கள் ஓனரு. குறிப்பாக நமக்கு சொல்ல போயாச்சுன்னா சிவநாடா 200 கும்பாசி செலவு நம்ம தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆயத்தன் ஐயாவுடைய அவங்க பையன் பாலசுப்ரமணியன் இன்னும் ராம்கோ சிமெண்ட் நிறுவனம் கொடுத்துச்சு. அந்த நன்கொடையாளர் 5 வருஷம் 12 வருஷம் அந்த நன்கொடையாளர் கையில் கொடுத்து நிர்வாகத்தை நடத்த சொல்லுங்க. அழகான இந்த நிறுவனத்தின் அமைச்சர் வந்ததற்கு வந்து நேரடியாக சோதனை செஞ்சதுக்கு மனப்பூர்வமாக நன்றி. பக்தர்கள் அதிக பேர் பாராட்டுறாங்க. இது எல்லா துறையிலும் வந்தாச்சுன்னா முதலமைச்சர் அவரும் கவனம் கொடுக்கணும். அந்த அறநிலையத்துறை பேரை முதல்ல கை தட்டி கொடுத்து நீ நேரடியாக இன்னும் பாரு, செயல்படியத்துக்கு உண்டா. கோவில் நடத்துறது வந்து கும்பாபிஷேகம் திருச்செந்தூர் கோவில் சமீபத்தில் நடந்தது. 1 வருஷத்துக்கு முன்னால் கோயில் நடந்தது. ஒரு பிட்டு 1 பைசா தமிழ்நாடு அரசு பணம் சேர்ந்துருக்குமா? எல்லாருமே நன்கொடையாளர் தானே. அந்த நன்கொடையாளர் 5 வருஷம் 12 வருஷம் அந்த நன்கொடையாளர் கையில் கொடுத்து நிர்வாகத்தை நடத்த சொல்லுங்க. அழகாக நடத்திட்டு போகிறவங்க. குறிப்பாக நமக்கு சொல்ல போயாச்சுன்னா சிவநாடா 200 கொடுத்தாரு. கும்பாசி செலவு நம்ம தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆயத்தன் ஐயாவுடைய அவங்க பையன் பாலசுப்ரமணியன் கொடுத்தாங்க. இன்னும் ராம்கோ சிமெண்ட் நிறுவனம் கொடுத்துச்சு. எத்தனை பேர் இருக்காங்க? இந்த செலவை நீங்கள் ஏற்றுக்குங்க, அவங்க ஏற்றுக்கிடுவாங்களே. ஒன்று சொல்கிறேன், இந்த கோயிலில் நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். அதாவது இது வந்து நான் உரைமின் முறையில் சொல்லலை, அதை முதல்ல சொல்லிவிட்டேன். கோவில் உள்ள கல்யாண மண்டபம் கொடுத்ததில் சீப்பாயத்தனாருடைய மனைவி பேரில் கோவிந்தம்மாள் கல்யாணங்கன்னு கட்டி கொடுத்தாங்க. கோவில் பக்கத்துலேயே கட்டி கொடுத்து ஒரு சிறிய மண்டபம் கொடுத்து அதில் தாலி கட்டிட்டு கோயிலுக்கு புறவசையாக கட்டி கொடுத்தாங்க. இந்த அரசு திமுக அரசு, இந்த அரசு இல்லை, திமுக அரசு உடைச்சிச்சு. நான் இதில் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, காயாமணிக்காரர் அவர் அந்த கோவிலுக்கு முன்னுரிமை உண்டு, எனக்கும் உண்டு, அவங்களுக்கும் உண்டு. ஒரு வார்த்தை இந்த அல்லேலுயா சேகர் பாபு கேட்டிருக்கலாம்ல, அந்த மண்டபத்தை நாங்கள் எதிர்க்க எடுத்துடுறோம், நீங்கள் அதில் கட்டி தரலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம்ல. சொன்னால் அழகாக கட்டி கொடுப்பாங்கல்ல. கோயில் வாசலில் கல்யாணம் கட்டிட்டு கோயிலில் இருந்து வெளியே நின்னா சாமி கும்பிட்டு போவான்ல. இது ஒன்று. ராம்கோ நிறுவனம் அன்னதானம் கூட கட்டி கொடுத்துச்சு. அந்த அன்னதானம் கட்டி கொடுக்கும்போது நான் போய் பார்க்குறேன். பார்த்து அந்த ஒரு பொறியாளர்கிட்ட போய் பார்க்கும்போது என்ன சார் பார்த்துக்கிட்டே இருக்கல அப்படின்னு கேட்டேன். கட்டுமானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்ம கட்டுமானத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ யார் கட்டி கொடுக்காருன்னு கேட்டேன். ராம்கோ சிமெண்ட் ஓனர் கட்டி கொடுக்காருன்னு. இந்த சிமெண்ட்டு தனியாக இதுக்குன்னே தயார் பண்ண சொல்லியிருக்காங்க எங்கள் ஓனரு. இந்த கம்பி இந்த விதமான கம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 நிமிஷத்தில் உடைச்சி தள்ளிட்டாங்களே. அல்லையிலே சார் உடைச்சி தள்ளிட்டாரு. உடைச்சி என்ன பண்ணார்? அதே போய் நீங்கள் பாருங்கள், யூடியூப்பை எடுத்து கேமரா வச்சுட்டு பாருங்கள். அதேமாதிரி ஒரு சின்ன செட்டு போட்டு வச்சுருக்காரு. கடற்கரை பகுதிங்கிறனால ரொம்ப உறுதியாக கட்டி கொடுத்தார் ராம்கோ சிமெண்ட்டு. அதனால் கோவிலுக்கு உபயதார் கொடுத்தவங்களை பார்த்து இதை நாங்கள் இதை இது பண்ணணும், நீங்கள் கட்டித்தாங்கன்னா அவங்க கட்டி கொடுப்பாங்க. அப்போ உபயதாரை மதிக்கிறது இல்லையே. முந்தைய தீய சக்தி திமுக அரசு உபயதார ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, ராம்கோ சிமெண்ட் கம்பெனி கேட்டுக்கலாம்ல. அதேமாதிரி கல்யாண மண்டபத்தில் கோவிந்தம்மாள் மண்டபம்னு இருந்துச்சு. சீப்பாயத்தனாருடைய மனைவி பேர். தினத்தந்தி அதிபருடைய இப்போ இருக்கிற பாலசுப்ரமணியத்தோட ஆட்சி. எல்லோரும் ஆட்சியமாக தான் அவங்கள சொல்லுவாங்க. கேட்டால் அழகாக கட்டி கொடுத்துருப்பாங்களே, கல்லால் கட்டி கொடுத்துருப்பாங்களே. இதெல்லாம் வந்து தான் தோண்டித்தனமாக செய்தது யார்? நமக்கு அல்லேலுயா சேகர் பாபு. இதுக்கு முதல்ல இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இப்போது இருக்கிற மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டுமே ஒரு அதிகாரியை போட்டு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணியாச்சுன்னா ஊழல்கள் வெளிப்படும். ரமேஷ் அவர்கள் இந்த இப்பொழுது நாங்கள் 300 கோடி ரூபா 400 கோடியாக கட்டினேன் அப்படின்னு சொல்லி திருப்பதிக்கு நிகராக கட்டிடுமே, திருப்பதிக்கு நிகராக கட்டின்னு சொல்கிறாங்களா சகோதரி கனிமொழி உள்பட. அந்த கனிமொழி உள்பட வந்து ரமேஷ் அவர்கள், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் கீழே இருக்கும் ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர் கோயிலை மட்டும் ஆய்வு செய்தாலே போதும், சேகர் பாபு கம்பி அணுவார். இந்து அறநிலையத்துறை ரமேஷ் அவர்கள் ஒரு நல்ல நீதிபதி, அது பிராமண சமுதாயத்தின் நீதிபதி தான் போடணுங்கிறது இந்து முன்னணி கோரிக்கை.